அதே மாதிரி ஷாபான் மாசம் வருது. ஷாபான் மாசம் 15 வந்த உடனே என்ன செய்யறோம்? பராத் இரவுன்னு சொல்லி ஒரு கொண்டாட்டம். பராத் இரவுக்கு என்ன செய்யறோம்? அதுக்கும் சீரியல் லைட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அதுக்கு என்னென்னமோ மூணு யாசின் ஓதுறது, அது போல கோரிக்கைகள் வைத்து அதுக்கு சிறப்பு தொழுகை எல்லாம் செய்றீங்க. நான் கேட்கிறேன், பராத் இரவுக்கு அரபில லைலத்துல் பராத்னு சொல்லணும். இப்ப லைலத்துல் கத்ருங்கறீங்கல்ல, கத்ருடைய இரவு. ரமலான் மாசத்துல லைலத்துல் கத்ருடைய இரவுங்கறீங்க. அப்ப பராத் இரவுக்குரிய அரபி வார்த்தை என்ன? லைலத்துல் பராத். லைலத்துல் பராத் ஒரு சொல்லு குர்ஆன்ல இருக்கா? லைலத்துல் கத்ர் இருக்குது. அப்ப லைலத்துல் கத்ர் அரபில இருக்கிறது. லைலத்துல் பராத்ங்கற ஒரு சொல்லு குர்ஆன்ல இருக்கா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் பராத்னு சொன்னாங்களா? இல்ல. அதனால தான் நீங்க ஷபே பராத்னு சொல்லி திரியறீங்க. ஷபே பராத்னா என்ன அர்த்தம்? ஷபுனா பார்சி வார்த்தை, அதுக்கு இரவுன்னு அர்த்தம். ஷபே பராத் இரவுன்னு சொல்லி ஈரான்காரன் பார்சிக்காரன் கண்டுபிடிச்சு திரிச்சு விட்டான் நம்மள்ட்ட. அல்லாஹ் ஒரு ரசூல சொல்லி இருந்தா லைலத்துல் பராத்னு சொல்லிருப்பாங்க. லைலத்துல் பராத்ங்கற சொல்லு கூட குர்ஆன் ஹதீஸ்ல இல்லங்கும் போது இது பின்னாடி தான உண்டாக்கி இருக்காங்க. அப்ப இந்த பராத் இரவை அல்லாஹ் சொல்லல, ரசூல் சொல்லல, சஹாபாக்கள் இத கொண்டாடினது கிடையாது. இந்த ஒன்றை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க வணக்கம் நினைச்சிட்டு செய்றீங்க. ஆனா அதுல உள்ள அர்த்தம் என்ன? உள்ள அர்த்தம் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யற அர்த்தம். நல்லது தானே, ஆசின் தானே ஓதுறோம், நாங்க தொழுகை தானே செய்யறோம். சில ஆளுக்கு அப்ப நல்லது தானேன்னு சொல்லி இந்த மாதிரி செய்றீங்கல்ல. இப்ப நான் கேக்குறேன், தொழுவுறீங்க, தொழும் அல்லாஹ்க்கு பண்ண தக்பீர் கட்டிட்டு என்ன செய்யறான்? ஒருத்தன் ருக்குல நின்று கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கறான். ருக்குல கேட்டா ஏன்டா ருக்குல குர்ஆன் தான விளையாட செஞ்சு பாட்ட படிச்சங்கற. அடே ருக்குல ஓதுறன்னு சொல்லி தந்திருக்காரு, அத சொல்றா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ருக்குல ஓதுறது. அது சஜ்தாவுல போயிட்டு செய்றான், அலிஃப் லாம் மீம் தாலிகள் கிதாப்ங்கறான். ஒருத்தன் ஏன்டா அப்படி செய்யற? நான் பாட்ட படிச்சேன், அலி பக்ரா சூரா தான ஓதுனங்கறான். ஒத்துக்குறீங்களா? அவன் ஓதுனது பக்ரா சூரா தான், அதையும் அங்க ஓதுறான். அத ஓத சொல்லி சொன்னது யாரு? யார் சொல்ல நீ கேக்குற? அதான் மேட்டர். அப்ப நீங்க ஓதுனது நல்லதா இருந்தாலும் அல்லாஹ் என்ன பாப்பான்? இத நான் சொல்ல சொன்னனா அதிக பிரசங்கித்தனம் என்றுதான் இதை எல்லாரும் எடுத்துக்கொள்றோம். அப்ப அல்லாஹ் விஷயத்துல அப்படி செய்யலாம்? அல்லாஹ் ஒன்னு செய்ய சொல்றான், அதை விட்டுவிட்டு வேலையை பார்த்துட்டு நான் ஏன் வேலையை பார்க்கறேன்னு என்ன அர்த்தம்?